பட்டியலின மக்களுக்கு திருமாவளவன் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாறி மாறி பேசி வருவது திருமாவளவன் நிலையாக இல்லை என்பதை காட்டுவதாகவும், தன்னை பொறுத்தவரை திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். திமுகவின் கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் என்றும், திமுகவிலிருந்து முக்கியமான ஆட்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார். அமலாக்கத்துறை சுதந்திரமான அமைப்பு, அவர்களுக்கு கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில்தான் ரெய்டுகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கல. தருமபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு சேலம் வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பித்தார். தொடர்ந்து விமானம் மூலம் சேலம் வந்தடைந்த முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் அமைச்சர்கள் வேலு, ராஜேந்திரன், எம்பிக்கள் செல்வ கணபதி, சிவலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சுமார் அரை மணி நேரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளின் நிலவரம், திமுகவின் வளர்ச்சி, வெற்றி வாய்ப்புகள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. பின்னர் தனி விமானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். யார் மாநாடு நடத்தினாலும் அதனால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை என்று தாவேக மாநாடு குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து தெரிவித்தார். மதுரை மாவட்டம் துவரிமான் கிராமத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்த பின்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், எந்த பெரிய நடிகர் மாநாடு நடத்தினாலும் தங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று கருத்து கூறினார். சினிமாவில் 100 பேரை அடிக்கும் நடிகர் விஜய் நேரில் அடிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், அமலாக்கத்துறை சோதனையை மறைக்க முதலமைச்சர் அவதூறு பரப்புகிறார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் மடியில் கனம் இல்லை என்றால் அமலாக்கத்துறை சோதனைக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய செல்லூர் ராஜு, அதிமுக அமைச்சர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது, ஆனால் நாங்கள் பயம் கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். யாருனாலேயே இதனாலேயும் அதிமுகவுக்கு எந்த கட்சி தொடங்கினாலும் சரி, எந்த பெரிய நடிகர் தொடங்கினாலும் அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு, பாதிப்பு ஏற்படுச்சா. பாக்கியராஜ் கட்சி தொடங்கினாரு, பாதிப்பு. டி.ஆர். ராஜேந்திரன் கட்சி தொடங்கினார், பாதிப்பு. பாமக தனது பழைய வீடு, அதை பற்றி நான் குறை கூற முடியாது என்று வேல்முருகன் தெரிவித்தார். சேலம் புதுரோடு பகுதியில் தனியார் நிறுவனம் மூடப்பட்டதை கண்டித்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் 18வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், சேலத்தில் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலையை மீண்டும் நடத்தவும், வாழ்வாதாரத்தை இழந்த தொழிலாளர்களுக்கு பணிகள் மீண்டும் வழங்க வலியுறுத்தி முதலமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு வழங்கியதாக தெரிவித்தார். தொழிற்சாலையை மூடுவதை கைவிடாவிட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாமக பொதுக்குழு குறித்து எந்த கருத்தும் கூற விருப்பமில்லை என்றும், அந்த கட்சியில் அப்பா மகனுக்கும் உள்ள பிரச்சனை அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்வார்கள். நான் அங்கிருந்து வெளியில் வந்து தனி கட்சி துவங்கி நடத்தி வருகிறேன். பாமக தனது பழைய வீடு, அந்த வீட்டை பற்றி நான் குறை கூற முடியாது என்று கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் கூட்டணி ஆட்சி என்று கோரிக்கை வைக்கவில்லை. 2ஆம் கட்சி தலைவர்கள் அவர்களின் ஆசையை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆனால் கூட்டணி தலைவர்கள் யாரும் அதை பற்றி பேசவில்லை என்று தெரிவித்தார். மருத்துவர் அன்புமணிக்கு உங்களுக்கு தெரியும், அன்புமணிக்கு ராமதாஸுக்கு நாங்கள் எல்லா களத்திலும் ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருந்து பணியாற்றியவன் நான். ஆனால் அந்த இடத்துல இருந்த நான் இருந்த என்னுடைய பழைய வீடு அது. அந்த வீட்டை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. கடின உழைப்போடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருபவர்களுக்கான இலவச கருத்தரங்கம் நடைபெற்றது. தனியார் பயிற்சி மையம் சார்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். மேலும் பயிற்சி மையத்தில் பயின்று அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்துள்ளவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் கீதா ஜீவன், அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பணிக்கு செல்லக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டிகளாக
இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் கடின உழைப்போடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற அறிவுரைகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற 52 பேர் UPSC தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாக பெருமிதம் கொண்டார். தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பில் உள்ள 5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஜான் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேனி பங்களாவேடு பகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. இதில் கழக தலைவர் ஜான் பாண்டியன் கலந்து கொண்டு கட்சி மாவட்ட அலுவலகத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், அகில இந்திய வேளாளரை பட்டியலினத்திலிருந்து வெளியேற்ற யார் வலியுறுத்தினாலும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறினார். மேலும் நடிகர் விஜய் அரசியல் கட்சிதான் துவக்கி இருக்கிறார், இன்னும் அரசியலில் பங்கு பெறவில்லை என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள 5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் OPS இணைவது குறித்து அவர்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். இன்னைக்கு பஞ்சமி நிலத்தை யாரு ஆக்கிரமிப்பு செய்தாலும் இந்த அரசு ஏன் பாதிக்க இது அரசு தான் பார்த்து அதை சரி பண்ணணும். யார் நீங்க இருந்தாலும் நானா இருந்தாலும் அது இருக்க முடியாது. பஞ்சமி நிலத்தை யார் இந்த மக்களுக்கு எடுக்கிறது அரசு. இந்த அரசு மௌனம் சாய்ப்புற நோக்கம் என்னன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.